எப்ப பாத்தீங்க சார்? செடி வைக்கலான்னு குழி பறிச்சோம். அப்போ பாடியோட கால் வெளியே வந்துச்சு. எங்களுக்கு ஒண்ணுமே புரியல, அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். கொஞ்சம் இருங்கம்மா. ஏற்கனவே உங்க கேட்டு முன்னால ஒரு பாடி கிடந்து இஷ்யூ ஆயிருக்கு. இப்போ உங்க வீட்டு கார்டன்லயே ஒரு டெட் பாடி இருக்கு. என்னதான் நடந்துட்டு இருக்குங்க? சார், நடக்கிறதெல்லாம் பாக்குறப்போ ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கு சார். ஒன்னும் சொல்ல முடியல. என்ன சார் இது? இவ்வளவு பெரிய வீட்ல செக்யூரிட்டி இல்ல, சிசிடிவி இல்ல. ஏப்பா, பாடி வெளிய எடுக்க பர்மிஷன் வாங்கிட்டியா? சார், பர்மிஷன் அப்பயே வாங்கிட்டேன் சார். பாடி வெளிய எடுத்துடலாம் சார். ஏப்பா, பாடி எடுங்கப்பா. சரிங்க சார். இப்ப நாம மாட்டிக்குவோம் போல இருக்கே. தேவசேனா, நீ இதெல்லாம் பார்க்க கூடாது. லட்சுமி, குழந்தைய வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போ. சரிங்கம்மா. ஆள் யாருன்னு தெரியுதா சார்? தெரியாது சார். இவர் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. அவர் கையில பச்சை குத்தி இருக்கு. அது என்னன்னு தெரியுதா? இது மலையாளத்தில் எழுதியிருக்கிற மாதிரி இருக்கு சார். யோ சார், உனக்கு தான் மலையாளம் தெரியல. கையில என்ன எழுதி இருக்குன்னு படிச்சு சொல்லியா? சார். சார்,
ஈஸ்வர தம்புரான் போட்டிருக்கு சார். ஈஸ்வர தம்புரானா? சார், யாராவது மலையாளி உங்க வீட்டுக்கு வர்றதா இருந்தாங்களா? ஆமா சார், எங்க அப்பாவுக்கு கிருஷ்ண நம்பூதிரின்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. ஆக்சுவலி எங்க ஃபேமிலிக்கு மாசம் மாசம் அந்த நம்பூதிரி தான் பூஜைலாம் பண்ணுவாரு. அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிறதால பூஜை பண்றதுக்கு தம்புரான்னு ஒருத்தர் அனுப்பி வைக்கிறதா சொன்னாரு. அவர் அனுப்பின தம்புரான் வந்து பூஜை பண்ணிட்டு போயிட்டாரு. ஆனா இவர் பேரும் தம்புரான்னா எனக்கு ஒன்றும் புரியல சார். இவரை பார்க்கும்போது கூட மாந்திரிகர் மாதிரி தான் தெரியுது. நீங்க அந்த நம்பூதிரிக்கு ஃபோன் பண்ணி அவர் அனுப்புன தம்புரானோட போட்டோ ஏதாவது இருந்தா அந்த போட்டோவை உடனே வாட்ஸ்அப்ல அனுப்ப சொல்லுங்க. ஓகே சார். யோ சார், அந்த பாடியோட முகத்தை ஸ்டில் எடு. ஓகே சார். வீட்டுக்கு வந்த தம்புரான நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னீங்க. ஏதோ சமாளித்து அனுப்பிடுவீங்கன்னு பார்த்தா ஆளையே கொண்டு தோட்டத்தில் போச்சிட்டிங்களே. செம்ம தில்லு தாங்க உங்களுக்கு. ஐயோ, நான் கொல்லவும் இல்லை புதைக்கவும் இல்லையா? ஏயா நீ இவன் ஆளே வரலன்னு தாயா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இவன் வீட்டுக்கு வந்து செத்துருக்கான். இத நான் பண்ணலனா நீங்க தான் பண்ணிருக்கணும். நீங்க கொலையை பண்ணிட்டு அநியாயமா ஏன் மேல பழி போட பாக்குறீங்களா? ஐயா, நாங்க பண்ணலைங்க. அப்ப யார் பண்ணது? போலீஸ் கேஸ் ஆயிருச்சுல்ல, யாரு பண்ணதுன்னு தெரிஞ்சிட போகுது. எல்லாம் தூக்காத, தயவு செஞ்சு இங்க போயிடு. போ. ஹலோ. சொல்லு அருண். சாமி, நீங்க அனுப்புன தம்புரானோட முழு பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? சேர மகாதேவ ஈஸ்வர தம்புரான். ஆமா, அவன் பேரை எதுக்கு கேக்குற? அவரோட போட்டோ ஏதாவது இருந்தா கொஞ்சம் வாட்ஸ்அப்ல அனுப்ப முடியுமா? தனக்கு எதுக்கு அவன் போட்டோ? நீங்க உடனே அனுப்பி வைங்களேன். அருண், காரணம் என்னன்னு சொல்லு. சாமி, அர்ஜென்ட்டா தேவைப்படுது. நான் அப்புறம் சொல்றேன். கொஞ்சம் அனுப்பி வைங்களேன் ப்ளீஸ். சரி, இப்பவே நான் அனுப்புறேன். ஓகே சாமி. கொடுங்க. அவரே தான். பர்ஃபெக்டா மேட்ச் ஆகுது, சந்தேகமே இல்ல. நம்பூதிரி அனுப்பி வச்ச அந்த தம்புரான் இவர் தான். சார், உங்க வீட்டு பூஜைக்கு வந்தவர் மர்மமான முறையில இறந்திருக்காரு. இது உங்க வீட்டுக்கு பக்கத்துல நடந்திருக்கிற 2வது கொலை. அந்த பொண்ணு லதாவோட பாடி உங்க வீட்டு கேட்டுக்கு வெளியே கிடைச்சதுனால கேஸ்ல நான் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸை இன்வால்வ் பண்ணல. ஆனா இந்த டெட் பாடி உங்க வீட்டு காம்பவுண்டுக்குள்ளேயே கிடைச்சிருக்கு. இதுக்கு உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். லதாவோட கொலைக்கும் இந்த தம்புரானோட கொலைக்கும் சம்பந்தம் இருக்கிறதா நான் சஸ்பெக்ட் பண்றேன். தம்புரானோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் விசாரணையவே ஆரம்பிக்க முடியும். அது வரைக்கும் வீட்டுல உள்ள எல்லாரும் வீட்டோடவே தான் இருக்கணும். வெளியூர் எங்கேயும் போயிடக்கூடாது. பாடி ஆம்புலன்ஸ்ல ஏத்துங்க. பப்ளிக் எல்லாம் போங்க, போங்க, கிளம்புங்க. போங்க.
போங்க. போயா போயா குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நான் எதிர்பார்க்கிறேன். ஓகே? கண்டிப்பா சார். நான் வரேன். சாமி, என்னப்பா விஷயம்? தம்புரான் கிட்ட பேச முடியாம போனப்பவே எனக்கு லேசா ஒரு சந்தேகம் வந்தது. தம்புரானுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? சாமி, தம்புரான் இறந்துட்டார் சாமி. யாரோ அவரை கொன்னு எங்க வீட்டு தோட்டத்திலே புதைச்சிருக்காங்க. எங்க வீட்டுல இப்படி நடந்தது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு சாமி. நம்ப முடியல. அவன் மகேசனோட ஆதிக்கத்துல உள்ளவன். அவன் கிட்ட கூட யாரும் போக முடியாது. அவனை எப்படி கொல்ல முடியும்? அவனை யாரு கொல்ல முடியும்? தெரியல சாமி. தம்புரான ஞான் தான் அரண்மனைக்கு அனுப்பின. அவன் சாவுக்கு ஞான் தான் பொறுப்பாளி. போயது தம்புரானோட உயிர் மட்டுமல்ல, ஞான் நம்பிக்கிட்டு இருக்கிற மாந்திரிகத்தோட கௌரவமும் தான். என் பக்கம் ஒன்னுக்கு 2 பலி விழுந்திருக்கு. இதுக்கெல்லாம் காரணமானவங்களை நான் விடமாட்டேன். நம்பூதிரிக்கு இழப்ப கொடுத்தா என்ன ஆகும்னு நான் காட்டுறேன். ஹலோ சாமி, சாமி, அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டியா? இல்லத்த, அப்பா கிட்ட இன்னும் விஷயத்த சொல்லல. ஏ, இவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு, ஏன் இன்னும் சொல்லாம இருக்கீங்க மாப்ள? முதல்ல மாமாக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க மாப்ள. இல்ல மாமா, அப்பாவுக்கு ஏற்கனவே ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு. அதான் வந்ததும் சொல்லிக்கலான் இருக்கேன். நீ சொல்றது சரிப்பா. ஆனா வீட்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னு அவருக்கு தெரியணும்ல. 1க்கு 2 கொலை நடந்திருக்கிற இந்த சமயத்துல அவர் வீட்ல இருக்கிறது தான் நல்லது. எதையும் யோசிக்காம ஃபோன் பண்ணி உடனே வர சொல்ல அருண். ஃபோன் பண்ணுங்க.
அருண், அப்பா எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. அங்க எல்லாம் நல்லா இருக்காங்கல்ல? ஆ ஆ, நீங்க எப்பப்பா வருவீங்க? நான் உடனே கிளம்பி வரலான்னு தான் நினைச்சேன். ஆனா இங்க வேலை இழுத்துட்டு இருக்குப்பா. ஒரேடியா இருந்து வேலையை முடிச்சிட்டு வந்துடுறேன். இல்லப்பா, நீங்க உடனே புறப்பட்டு வரணும். ஏப்பா, தேவி ஏதாவது பிரச்சனை பண்றாளா? இல்லப்பா, வேற பிரச்சனை ஆரம்பிச்சிடுச்சு. என்னப்பாச்சு? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பார்த்துட்டு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. நீங்க உடனே கிளம்பி வாங்கப்பா. நீ ஒன்றும் பயப்படாதப்பா, நான் உடனே புறப்பட்டு வர்றேன். நீ ஜாகிரதையாரு. ஆ சரிப்பா. உடனே வரதா சொல்லிட்டாரு மாமா. சரி மாப்ள. அண்ணன் வரேன்ட்டார்ல, இனிமே நம்ம தைரியமா இருக்கலாம். மாப்ள, மாமா வர்றது இருக்கட்டும், அதுக்கு முன்னால யார் இந்த கொலையை பண்ணாங்கன்னு நாம ஒரு முடிவுக்கு வர வேண்டியிருக்கு. இதுல முடிவுக்கு வர்றதுக்கு என்னங்க இருக்கு? ஆவி பிரச்சனையை தீர்க்கறதுக்கு தான் நம்பூதிரி தம்புரான அனுப்பி வச்சாரு. ஆவி விஷயமா வந்தவர் இறந்திருக்காருன்னா அது கண்டிப்பா ஆவியோட வேலையா தானே இருக்கும். அப்போ தம்புரான கொண்டு புதைச்சது ஜானகி ஆவியா தான் இருக்கும்னு நினைக்கிறியா? இதுக்கு முன்னால மாயாவை காட்டுக்குள்ள கொண்டு போய் மறைச்சு வச்சிருந்த சம்பவம் எல்லாம் நடந்திருக்குல்ல, அந்த மாதிரி தான் இதுவும் நடந்திருக்கு. என்ன, நம்ம வீட்டு பொண்ணுங்கிறதால மாயாவா பைத்தியமாக்குனதோட விட்டுருச்சு. ஆனா தம்புரா மந்திரவாதிங்கிறதுனால கோவத்துல அடிச்சு கொண்டு புதைச்சிருச்சு. அப்போ தம்புரான்னு ஒருத்தர் வந்து பூஜை பண்ணிட்டு போனாரே, அவர் யாரு? அவரை அனுப்பி வச்சதும் ஆவிதான். அது எப்படி சொல்ற? நம்பூதிரி அனுப்பி வச்ச தம்புரான் பூஜைக்கு வரலனா தம்புரான் என்ன ஆனார்னு நாம தேட ஆரம்பிச்சிருவோம்ல. அதான் எவனோ அரகுற மந்திரவாதிய ஆவி மிரட்டி கூட்டிட்டு வந்து அவன் தான் தம்புரான்னு நடிக்க வச்சிருக்கு. நீ சொல்றதும் கரெக்ட் தான். பூஜை பண்ணிட்டு போனவன ஆவிதான் கூட்டிட்டு வந்திருக்கு. அதான் அவன் ஆவியால பிரச்சனை இல்ல, தேவி மேல ஆவி அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு தட்சணை கூட வாங்காம பயந்து ஓடிட்டான். கங்கா சொல்றதுல எந்த சந்தேகமும் இல்ல அருண். தேவி மேல இருக்கிற ஆவிதான் இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம். போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்றப்போ ஆவிதான் கொலை பண்ணிச்சுன்னு சொன்னா போலீஸ் நம்ப போறது இல்ல. பாடியோட ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வர்றப்போ கண்டிப்பா தேவியோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் தான் இருக்கும். எல்லாரும் ரொம்ப அறிவாளியா இருக்காங்க. என்னையா மாட்டி விட பாக்குற? உன்னை எப்படி சுத்த விடுறேன்னு பாரு. போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்றப்போ பாவம் தேவி தான் மாட்ட போறா. அதனால என்ன பண்றதுன்னு யோசி அருண். இல்லைங்க, எல்லாரும் என்ன பேசிக்கிட்டு இருந்தான்னு கேட்டீங்கல்ல? கேட்டேன். ஜானகி ஆவி தான் கொலை பண்ணதா பேசிட்டு இருக்காங்க இல்ல? கொலையை யாரு பண்ணாங்கன்றது புரியாத புதிரா இருக்கு. ஆனா ஜானகி ஆவி தான் கொலை பண்ணிருக்குன்னு எல்லாரும் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. போலீஸ் விசாரணையை ஆரம்பிக்கிற வரைக்கும் தான் அந்த கொலை பழி ஜானகி ஆவி மேல இருக்கும். விசாரிக்க ஆரம்பிச்சிட்டா உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சு போயிடும். அது வரைக்கும் தான் உனக்கு டைம் இருக்கும். அதுக்குள்ள நீ முந்திக்கணும். இன்னைக்கே நீ கங்காவை கொன்னுட்டேன்னா ஆவியோட கொலை அக்கவுண்ட்ல இந்த கொலையும் சேர்ந்துரும். அப்படி ஒருவேளை ஆவிக்கும் கங்கா செத்ததுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு யாராவது சொன்னாலும் கங்கா தான் 2 கொலைகளை பண்ணதாவும் அந்த விவகாரம் போலீஸ் வரைக்கும் போனதால கங்கா தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு நாமளே ஒரு கதையை கட்டி விட்டுறலாம். என்ன சொல்ற? நீங்க இப்ப சொல்றத நான் எப்பவோ யோசிச்சுட்டேன். கங்கா இன்னைக்கு பொழுத தாண்ட மாட்டா. இன்னைக்கு ராத்திரியோட ராத்திரியா கங்காவை மேல அனுப்புறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன்.